வணக்கம். இன்றைய நாள் 30/1/2026 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபியா நிஷாந்தன். பானேஷா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில். சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் வைத்தியசாலையில். 78வது சுதந்திர தின விழா கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். பெண் ஆசிரியரின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்திய ஊடகங்களின் பேசு பொருளான மோடியின் எக்ஸ் தள பதிவு. ரஷ்யா உக்ரைன் இடையில் ஒரு வார கால போர் நிறுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் இதன்போது உத்தரவிட்டார். ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு பத்தளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு பத்தளை நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவே இன்று காலை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு 7 வருடங்களாக பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். அதற்கு அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தினர். இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 5வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த 4வரில் ஒரு பெண்ணும் மற்றொரு உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமிருந்த 2வரும் தொடர்ந்தும் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களின் ஒருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒத்திகைகளை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. 78வது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுதந்திர தின பேரணிக்கான முன்னாயத்த ஒத்திகை நடவடிக்கைகள் இன்று முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா குறிப்பிட்டுள்ளார். இதனால் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி இன்று முதல் நாளை 31 மற்றும் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் காலை 7:45 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, எதிர்வரும் 1ஆம் தேதி காலை 5 மணி முதல் 1:30 மணி வரை, சுதந்திர தின நாளில் காலை 5 மணி முதல் கொண்டாட்டங்கள் முடியும் வரை போக்குவரத்து பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண மோசடிக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நடத்திய விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் பிரிவின் கீழ் பண மோசடி குற்றத்திற்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புலனாய்வாளர்களின் கூற்றின்படி சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து பெறப்பட்ட 30 பில்லியன் ரூபாய் நிதியை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கையாண்டு
முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவெல்லவுக்கு மாற்றுவதன் மூலம் சந்தேக நபர் தெரிந்து மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான GM நிகால் சிசிரகுமார் என்பவர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு பிப்ரவரி 10 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழில் மகள் மூட்டிய தீயில் வயோதிப தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அரியாலையை சேர்ந்த பரமசிவம் பரமேஸ்வரி வயது 81 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி இவரது மகள் வீட்டுக்கு அருகே குப்பை தீ வைத்துள்ளார். பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கடைக்கு சென்றுள்ளார். இதன்போது தாயார் வீட்டு அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். இதன்போது ஜன்னல் வழியாக தீயானது உள்ளே சென்று கொடியில் இருந்த ஆடைகளை பற்றி வீட்டு கூரை மரங்களிலும் பற்றியுள்ளது. அப்போது குறித்த வயோதிப பெண் படுக்கையில் இருந்த நிலையில் அவர் மீது தீ பற்றியுள்ளது. அவர் அவலக்குரல் எழுப்பிய நிலையில் அருகிலுள்ள வீட்டில் வசித்த மற்ற மகள் ஓடிவந்து அவரை காப்பாற்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு பிரபல ஆண்கள் பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொளி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த ஆண்கள் பாடசாலை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் சர்ச்சைக்குரிய சம்பவம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நலுங்க கல்வரவ அக்கல்லூரியின் அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் காணொலிகள் குறித்து கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் அதிபரின் அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செயலாளர் மேலும் கூறியுள்ளார். குறித்த அறிக்கை கிடைக்கும் வரை இதில் தொடர்புடையதாக கூறப்படும் ஆசிரியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை உள்ளிட்ட எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் இணையத்திலிருந்து தொடர்புடைய காணொலியை நீக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த மாணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காணொலியில் 4 பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 2 பேர் மட்டுமே பெண் ஆசிரியர்கள் என்று அவர்கள் தற்போது அந்த பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. 2,30,00,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை சூட்சுமமாக வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள் சம்மந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியின் ஊடாக கொழும்பிலிருந்து கல்முனை வழியாக சம்மந்துறை பகுதிக்கு சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்றில் நேற்று சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொடுத்த வாக்குமூலம் மற்றும் சம்மந்துறை போலீஸ் நிலைய பகுதி பொறுப்பதிகாரி KSR பெரராவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய சம்மந்துறை புறநகர் பகுதிகளில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மாமனார் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் இருந்து குஷ், கேரளா கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் உட்பட்ட பல வகையான போதைப் பொருட்கள், தொலைபேசிகள், ஒரு தொகை பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைதான 47 வயது 68 வயது மதிக்கத்தக்க 2 சந்தேக நபர்களும் சம்மந்துறை பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருட்களை வியாபாரம் செய்து வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களை இன்று சம்மந்துறை நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக முன்னிலைப்படுத்த போலீசாரால் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பாக சம்மந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்ஸ் எக்ஸ் தளத்தில் தெரிவித்த வாழ்த்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மாலத்தீவின் திவேஹி மொழியில் பிரதமர் வெளியிட்டிருந்த இந்த ராஜதந்திர செய்தியை மொழிபெயர்க்கும் போது குரோக் AI பாரிய குளறுபடியை செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. பிரதமர் தனது பதிவில் இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாம் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். மாலத்தீவு மக்கள் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டிருந்துள்ளார்.
இது வளமையான ஒரு நல்லெண்ண செய்தியாகும். ஆனால் க்ரோக் ஏஐ அதனை முற்றிலும் மாறுபட்டுள்ளதாகவும் அரசியல் ரீதியாக உணர்ச்சிகரமானதாகவும் மொழிபெயர்த்துள்ளது. அதில் இந்தியாவுக்கு எதிரான பிரசாரங்களில் மாலத்தீவு அரசாங்கமும் மக்களும் ஈடுபட்டுள்ளனர். 2 இந்தியா எதிர்ப்பு பிரசாரங்களிலும் அவர்கள் முன்னணியில் இருந்து போராடினர் என்று க்ரோக் ஏஐ தவறாக காட்டியுள்ளது. அத்துடன் குடியரசு தினத்தை சுதந்திர தினம் என்று அது தவறாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையிலான உறவில் அண்மை காலமாக பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஏஐ கருவியின் இத்தகைய தவறான மொழிபெயர்ப்பு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த மொழிபெயர்ப்பு சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து தவறான தகவல்கள் பரவுவது குறித்து கவலைகள் எழுந்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் பிற நகரங்களில் நிலவும் கடும் குளிரை கருத்தில் கொண்டு ஒரு வார காலத்திற்கு தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் விடுத்த கோரிக்கையை புடின் ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அண்மையில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகளுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுகின்றது. உக்ரைனில் உள்ள வீடுகளுக்கு வெப்பநிலை 2 செல்சியஸ் வரை குறைந்துள்ளதாகவும் இந்த ஒரு வார கால போர் நிறுத்தம் அங்குள்ள மக்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய தாக்குதலை நிறுத்தினால் அதற்கு பதிலாக உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தி வரும் தாக்குதல்களை ஒரு வாரம் நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றது. ட்ரம்பின் இந்த அறிவிப்பை லெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். கடும் குளிரால் மக்கள் அவதிப்படும் வேளையில் இந்த பாதுகாப்பு உறுதிமொழி காப்பாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அதே சமயம் உக்ரைன் மின்சாரம் மற்றும் வெப்பமூட்டும் கட்டமைப்புகள் மீதான ரஷ்ய தாக்குதலால் கோடிக்கணக்கான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.